ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எதை பற்றியுமே இல்லைங்க. எந்த ஒரு ஜாப் பற்றியோ இல்லை எப்படி பண்ணுறது, எப்படி ட்ரை பண்ணுறது, அது இது எதை பற்றியுமே கிடையாது. ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு நமக்குள்ளேயே நம்ம ஒரு சில டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கலாம். எப்படி வந்து லைஃப்பில் வந்து சில பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து இதில் வந்து பேச போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கன்டின்யூ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, வாங்க நம்ம வந்து என்ன பேசலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சில விஷயங்கள வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏன் வருது, கூட இருக்கிறவங்க கூட இல்லை ஒர்க் பண்ணுற இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விட்டு கொடுத்து போகாத ஒரு தன்மை தான் எனிவே வந்து. நீ பெரியவளா இல்லை நான் பெரியவளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். முக்கியமாக வந்து பாய்ஸை காட்டிலும் வந்து கேர்ள்ஸுக்குள்ளே தான் அந்த மாதிரி ஒரு ஈகோ, ஒரு பொசசிவ்னஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்த வந்து நான் வந்து முக்கியப்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குக்கிங்கில் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் குக்கிங் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இங்கே வந்தப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா பேசுவீங்க, நல்லா இருப்பீங்க. ஒரு 4 நாள் நல்லா போகும். எல்லாமே 4 நாளைக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நல்லாவே இருக்கும். அது வந்து இந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து, புது புது விளக்குமாறு வந்து நல்லா தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து புதுசா கிடைக்கிற எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். அதுவே வந்து போக, 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 போக அதோட வேலைய வந்து என்ன செய்யும் அப்படின்னா, காட்ட ஆரம்பிக்கும். அதே போல தான். ஸோ நம்மக்கிட்ட அவங்க வந்து நல்லா பேசிட்டாங்க. அதனால வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், சேர்ந்து குக் பண்ணிடலாம், சேர்ந்து போலாம், சேர்ந்து வரலாம். எல்லாத்துக்கும் நெறைய எண்ணங்கள் வந்து உண்டு. ஆனா, நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடுகள் வந்து நெறைய வர ஆரம்பிக்கும். இனிமே வந்து அதுக்கு தான் நான் வந்து சொல்றேன். இங்க நெறைய பேர் வந்து என்ட்ட வந்து அட்வைஸ் கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து, சேர்ந்து குக் பண்ணாதீங்க. தனித்தனியா குக் பண்ணுங்க. இது வந்து பிரச்சனைக்காக கிடையாது. இது வந்து உங்களுக்கும் ஒரு மனக்கசப்புன்னு ஒண்ணு வராது. அவங்களுக்கும் ஒரு மனக்கசப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு வராது. நீங்க குக் பண்ணி கடைசியில நீங்க பிரிஞ்சுட்டீங்க அப்புட்ன்னா, அது ரொம்ப பெரிய மனக்கசப்பாயிரும். உங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி. அதனால சொல்ல வரேன். அ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புட்ன்னா, நீங்க ஒரு வேளை டே டியூட்டி போயிட்டு வந்திருப்பீங்க. அவங்க ஒரு வேளை நைட் டியூட்டி போயிட்டு வருவாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து இடைஞ்சலா இருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து. 2 பேருக்குமே வந்து என்ன செய்யும் அப்புட்ன்னா, இடைஞ்சலா இருக்கும். அ அவங்க அப்போ நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம், அ குக் பண்ணி வைக்காம படுத்துருக்காங்க. நம்ம நேத்து குக் பண்ணி வச்சோமே, அவங்க இன்னைக்கு குக் பண்ணலையே! ஒருவேள அவங்களுக்கு டயர்டா இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன யோசிப்போம், நமக்கு அவங்க பண்ணி குடுக்கல. சரி, ஓகே. நமக்கு ஒரு நாள் டயர்டா இருக்கும். நம்ம பண்ணாம இருப்போம். அப்ப என்ன செய்யும், அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே தனியா நீங்க பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணுவீங்க. தேவையில்லையா, உங்கள வந்து யாருமே வந்து கேள்வி கேட்க போறது கிடையாது. "நீ ஏன் பண்ணல?" அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புட்ன்னா, "எதுக்கு இவ்ளோ வெங்காயம் யூஸ் பண்றீங்க? எதுக்கு இவ்ளோ தக்காளி யூஸ் பண்றீங்க? எதுக்கு இவ்ளோ ஆயில் யூஸ் பண்றீங்க?" ஒருவேளை நீங்க நெறைய யூஸ் பண்றவங்களா இருப்பீங்க. அவங்க குறைவா யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இல்ல ஒண்ணு அவங்க நெறைய யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. நீங்க குறைவா யூஸ் பண்றவங்களா இருப்பீங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்க 2 பேருக்குள்ள வந்து வராம இருக்கணும். 2 பேரோ, 3 பேரோ, 4 பேரோ எத்தன பேர் இருக்கீங்களோ தெரியாது. ஸோ நீங்க தனியா குக் பண்ணிட்டு, நீங்க அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க நல்லாருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து பாருங்க. அது ஒரு ஹாப்பினஸ் எனிவே வந்து. ஸோ தனியா பண்றத வந்து எப்பவுமே வந்து பெஸ்ட்டா வச்சுக்கங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, "நீங்க சேர்ந்து குக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அமௌண்ட்டுமே ரெடியூஸ் ஆகாது. எல்லாமே ஈக்குவல். அத விட இது அதிகமா தான் வரும் எனிவே வந்து. சிங்கிள் குக்கிங் வந்து உங்களுக்கு பெஸ்ட் எனிவே வந்து. உங்களால வந்து ஒரு அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியும். எவ்வளோ குக் பண்றதுக்கு எவ்வளோ வாங்கணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து உங்களுக்கு வந்து கெட்டது செய்றாங்க. இப்ப என் கூட இருக்கிற ரூம்மேட் வந்து எனக்கு வந்து கெட்டது மட்டுமே தான் செய்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எப்பவுமே யோசிக்காதீங்க. கெட்டதே செஞ்சாலும் கூட மன்னிச்சுட்டு மறந்துட்டு போயிருங்க அந்த விஷயத்த வந்து. ஏன் அப்புட்ன்னா, நீங்க மறந்தா மட்டும் தான் உங்களால வந்து நிம்மதியா இருக்க முடியும். அவங்க நமக்கு செஞ்சாங்க. ஸோ நம்மளும் அவங்களுக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து இங்க வர்றீங்க, டிஃபரெண்ட் கல்ச்சர், டிஃபரெண்ட் பீப்பிள் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருப்பாங்க. நம்ம ஜாலியா பேசுறத கூட அவங்க என்ன செஞ்சுக்குவாங்கன்னா, சீரியஸா எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய நெறைய நேரங்கள்ல வந்து நான் வந்து காயப்பட்டுருக்கேன். அந்த மாதிரி வந்து. ஏன்னா எனக்கு வந்து யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து ஹேட் பண்றதுக்கு வராது. ஹேட் பண்ற மாரி பேசவும் தோணாது. பண்ணவும் மாட்டேன் அப்படி நான் வந்து.
ஆனால் நம்ம ஒரு காமெடியாக இல்லை ஒரு கேஷுவலாக கேட்குற விஷயத்த கூட அவங்க ரொம்ப சீரியஸாக்கி பிரச்சனையாக எடுத்துருவாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப பேசாதீங்க. உங்கள் குடும்பத்தோட நிறைய நேரத்தை வந்து செலவிடுங்க. நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேமிலி கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே ஃபேமிலியை மட்டுமே நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேறு எதையுமே வந்து நினைக்கிறதுக்கு உங்களுக்கு தாட்டே வராது. மேரிட் ஆனவங்க வந்து ஹஸ்பண்ட் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, உங்கள் சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. எல்லார் கூடயும் கட்டாயமான முறையில் வந்து நேரத்தை வந்து செலவிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே பேசணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லார் கூடயுமே நீங்கள் வந்து பேசுங்க. காட்ஸுக்கும் நம்ம என்ன செய்யணும், கட்டாயமான முறையில் வந்து நேரத்தை வந்து செலவிடணும். வீணாக வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுங்க, தப்புன்னு நான் சொல்ல வரல. எல்லாமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்டுங்களும் கூட ஒரு லெவலுக்கு தாங்க நம்ம கூட வந்து வருவாங்க. அந்த லெவலை மிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளை வந்து வெறுத்து வந்து ஒதுக்கிடுவாங்க. இது எல்லார் லைஃப்லேயுமே இருக்கக்கூடிய, அதனால் நான் வந்து அதை வந்து திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் வந்து ஃபேமிலி கூட வந்து நிறைய டைம் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டியூட்டிக்கு போகிறீங்க, அந்த ஒரு கோவத்தை வந்து ஃபேமிலி கூட என்ன செய்யாதீங்க, காட்டாதீங்க. எப்போவுமே வந்து ஃபேமிலி தனியாக இருக்கணும், குடும்பம் தனியாக இருக்கணும், ஜாப் தனியாக இருக்கணும். அங்கே உள்ள டென்ஷனை வந்து இங்கே காட்டுறதோ, இங்கே உள்ள டென்ஷனை வந்து அங்கே காட்டுறதோ இருக்கவே கூடாது. எப்போவுமே வந்து மிங்கிள் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் லைஃப்பை வந்து அட்டாக் அஃபெக்ட் பண்ண எனிவே வந்து அட்டாக்கும் வந்துடும், அஃபெக்ட்டும் வந்துடும் எனிவே வந்து அதனால் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருங்க. எப்போவுமே வந்து ஃபேமிலி கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முக்கியம் இன்னொரு விஷயம் அப்படின்னா, உங்ககிட்ட யாராவது ஒரு ஜாப் டீட்டெயிலோ இல்லை எதை பற்றின ஒரு அட்வைஸ் கேட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு நேரத்தில் உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த உதவியை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உதவியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு உதவி பண்ணாதவங்கள எப்போவுமே நினைக்காதீங்க. ஓகேவா? ஒரு சில சமயங்களில் வந்து நமக்கு ஒருத்தங்க உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பண்ணாத நேரத்தில் ஏன் பண்ணலைன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அவங்க பண்ணாமல் இருந்ததுனால தான் நமக்குள்ளே என்ன செஞ்சுச்சு, ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒன்று வந்துச்சு. நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறதான ஒரு துணிவு வந்து நமக்குள்ளே வந்து வந்துச்சு. நமக்கு அவங்க உதவி பண்ணலாம், அதனால் நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போவுமே உங்களுக்குள்ள வந்து வரக்கூடாது. உங்களுக்கு அவங்க உதவி பண்ணலையா, ஆண்டவரே ரொம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. நல்லதை மட்டுமே செய்யுங்க, நல்லதை மட்டுமே நினைங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு என்ன செய்யுங்க, நன்மை மட்டுமே வந்து செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஐயோ எனக்கு அவங்க தீமை செஞ்சாங்க, அதனால் நான் என்ன செய்வேன், டபுளாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எப்பவுமே நினைக்காதீங்க. நன்மை செய்ய நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நன்மையை மட்டுமே தான் எப்போவுமே நீங்கள் வந்து நோக்குவீங்க. யாருக்கு என்ன நன்மை செய்யலாம், எப்படி பேசலாம், என்ன மாதிரி யாருக்கா எப்படியா உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டுமே தான் எப்போவுமே உங்களுக்குள்ள வந்து இருக்கும். செல்ஃபிஷாக இருக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு லவ்வை கொடுக்கறதுலையும் சரி, வாங்குறதுலையும் சரி, பணம் மட்டும்தான் எல்லா விஷயத்துலையுமே வந்து முக்கியம் கிடையாதுங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதலாக பேசி நீங்கள் ஆறுதலாக சொல்கிற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். புரிஞ்சா? அதனால் வந்து எப்போவுமே வந்து இந்த 4 கான்செப்டையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய், see you.